வெல்கம் பேக் டு another எபிசோட். நானும் இர்ஃபானா இருப்பேன் நீங்க எதிர்பார்க்கல. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலே ஒரு இர்ஃபான் டெம்ப்ளேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்குது. ஆண்டவர் என்ன தசவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 கெட்டப் போட்டாரு. என் தலைவன் போடாத கெட்டப்பா. எந்த இமேஜ் எடுத்து வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் அப்படியே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா 10 பொருத்தமும் வந்து பாத்தீங்கன்னா பக்கவா இருக்குது. அதையும் இவனுங்க பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் போட்டு ஐயோ அல்டிமேட்டா இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு மீம் டெம்ப்ளேட் எது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படியே அந்த தலைவனோட அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் கீழே அந்த கிரில் சிக்கன் கோழி குஞ்சு அல்டிமேட் வடிவல் டெம்ப்ளேட்டோட இப்ப இர்ஃபான் டெம்ப்ளேட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த மீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபான் வந்து பாத்துருப்பாரு போல. அது பார்த்துட்டு நம்மள எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அது அவரு சமாளிக்கிறாராமா. சமாளிச்சு அவரு அந்த மீம்ஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்தா ஒரு ரியாக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. கூச்சவே இல்ல. ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? காய்ஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலே சுத்தி இந்த ஒரு 10 விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போலான்னு பார்த்தா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் போனதுக்கு அப்புறம் தான் தலைவலியே வந்து பாத்தீங்கன்னா வைக்குது. அதுல முதல்ல யாரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூமாப்பட்டி தலைவன். மறுபடியும் கடலோர பகுதியா வந்தா வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, அரசப்பட்டி, கூமாப்பட்டி இதுல என்ன ஒரு கூத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏங்கன்ற ஒரு வார்த்தை தான் இப்ப பயங்கரமா ட்ரெண்டிங்கா இருக்கு. இப்போ எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஏங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்ப எங்க அம்மா ஏங்கன்னு சொல்லி கூடும் போதே பேக்ரவுண்ட்ல இருந்து என் வாய்ஸ் வருது, ஏங்க. எங்க அம்மா எடுக்கணும் எங்க அம்மா இப்ப நான் வெறுப்பேத்தி விட்டுட்டு இருக்கேன். இப்ப எப்போ எங்க அப்பா எப்போ எங்கன்னு கூப்பிட்டாங்க நானும் கூட சேர்ந்து கோரசா எங்க மாணிக்க லாரன்ஸ் வீடு அது எங்க எங்க ஊரு குமா அப்படி குளிக்கும் போது ஐயோ எங்க தண்ணிய மேல படும் பொழுது அப்படி கட்டெரும்பு கடிச்ச மாதிரி இருக்குங்க. கட்டெரும்பு கடிச்சிருக்காது, அடியில நண்டு. இந்த மனுஷன் இப்ப ஏங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் சுத்தி அது ஏங்கன்ற குரல் மட்டும் தான் வந்து கேட்டுட்டு இருக்குது. அது எப்படி தெரியுமா இருக்குது? இதோ காட்டுறேனே. தண்ணிய பாருங்க, ஏங்க இங்க ஒரு கூமாப்பட்டிய பாருங்க, ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இப்ப யாராச்சும் நான் கூப்பிடுறேன்னா ஏங்க அப்படின்னு சொல்லி நான் கூடுவேன். இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா அந்த மாடுலேஷன் என்ன அறியாமே வந்து பார்த்தா அந்த சப்கான்சியஸ்ல வந்து கூடும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏங்க அப்படின்ற நம்மள சுத்தி இருக்கிற நேரத்துல பாக்குறானுங்க. ஐயோ எவ்வளவு வானவில் வந்து ஒரு மாறிப்பா. வாய தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. ஏங்க தேனா இருக்குங்க, தேனா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ வந்து அதிகமா நான் பாக்குறேன். நான் ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு டம்ளர்ல வந்து பாத்தீங்கன்னா தட்டி விட்டுச்சுரா. ஆனா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயப்பொலிங்க இல்ல, அதுல இன்னோவேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கானுங்க. எல்லாரும் மஞ்சத்தூள்ல வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணும் போது, ஆனா என் தலைவன் டைமண்ட் சரக்குல ஒரு கட்டிங்க்கு ரெடி பண்ணிருக்கான். ஊர்ல இருக்க மொத்தம் புத்திசாலியும் நம்ம ஊர்ல தான் இருக்கானுங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இந்த ஏஐ வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டாகிராம்ல கொட்டி கிடக்குது. இப்ப ரீசெண்டா கூகுள் VO3 சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்களா, அதுல வந்து ஒரு 8 செகண்ட் 10 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணலாம். நம்ம நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஆனா நான் பார்த்தோன்னே அதிர்ச்சியான ஒரு வீடியோ என்னன்னா இதுதான். மட்டக்களப்பான் கிட்டப்படுப்பான், கிட்டப்படுத்து கொட்ட கடிப்பான் என்ற பாடல் இணையத்தில் வைரல். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நான் பார்த்த அல்டிமேட்டான வீடியோ இதுதான். കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു കുറ്റവുമില്ല എന്ന് കോടതി. കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ ஏஐ கிடையாது, ஒரிஜினல் நியூஸ் போல இருக்கு, மலையாள நியூஸ் அப்படி. ஆனா இவனுங்க ஏஐ வச்சு இதை கிரியேட் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அதுலயே ஒரு வீடியோ இவனுங்களும் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு சொல்றானுங்க. காட்டுறேன்னு இந்த மாதிரி வர்ற வீடியோ எல்லாம் ஒரிஜினல்னு நம்பிட்டு இருக்கியாடா கேனப்பு?
போய் வேலை மயிர பாரு. இது ஏஐ. என்ன பார்த்தா முட்டா குமார் தெரியுதா? ஆமாங்கய்யா. காய்ஸ் நம்பாதீங்க, இந்த மாதிரி நிறைய சுத்திட்டு இருக்குது. இவனுங்களே இப்ப ஃபேக்கா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் கிரியேட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க இந்த மாதிரி நியூஸ் சேனல் வச்சு மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது நல்லா இருந்துச்சு, பண்ணா இருந்துச்சு. ஆனா அது கெட்ட கெட்ட வார்த்தையா போடுறானுங்க. வெள்ளம் நிறைஞ்சு விட்டது. அந்த பைத்தியக்காரனையே கண்டுக்காதீங்க. நீ வாங்க பாருங்க guys. இப்ப என்னன்னா ரியாலிட்டி வந்து அப்படியே ஒரு நியூஸ் சேனல்ஸ்ல ஒரு லேடி எப்படி பேசுமோ மைக்க பிடிச்சி அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கு, புடவை, ஹேர் ஸ்டைலு, பேக்ரவுண்ட்ல எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நெருப்பு பத்திட்டு இருக்கு, எல்லாமே டோட்டலா வந்து பார்த்தா அப்படியே ரியலா இருக்கவே மாதிரி இருக்குது. ஆனா இது அப்சல்யூட்லி வந்து பாத்தீங்கன்னா மளிகை கடையில முட்டை கெட்ட நபரின் கொட்டையை சுண்டி விட்டதால் பரபரப்பு. ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பேட்மேன், மார்வல்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, ஹல்க்லாம், இவனுங்க கிட்ட மாட்டி அவஸ்தை வர்றானுங்க. காட்டுறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, என் பக்கத்துல ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். நல்ல கருப்பா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான் அவன். இதே அந்த குட்டி குஞ்சன் ஸ்பைடர்மேன் உட்கார்ந்துருந்தா அந்த ஆன்டி இப்படி பேசிருக்குமா? மார்வல்னா மேல, டிசினா கீழே, எல்லாம் பார்ஷியாலிட்டி. பேட்மேன் இங்க பாத்து தெரியுமா? டேய் பேட்மேன் பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான். மார்வல் மயிறு. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஜாஸ்தியா இருக்கு. அமெரிக்கால நீ பெரிய அயன்மேன் சொன்னியே, ஒரு சட்டையை ஒழுங்கா அயன் பண்ண தெரியுதா உனக்கு? உன்னை எல்லாம் நம்பி வேலைக்கு வச்சேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். எப்பேற்பட்ட ஆள்ரா. தானோஸ் கிட்ட இருந்து இந்த உலகத்தையே காப்பாத்துறது வந்து பாத்தீங்கன்னா அவர் தான். கூட்டம் வந்து அயன் யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? வச்சு இவனுங்க இந்த கண்ணகி மாதிரி, இந்த மார்வல் மாதிரி ட்ரீட் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. பட் இது எங்க போய் எல்லாம் மீறி போகுதுன்னா பாத்தீங்கன்னா தெரியல. அப்புறம் இந்த ஒரு சாங் கூட நான் நிறைய ரீல்ஸ்ல பாக்குறேன், ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. நம்ம பால் டபா வந்து பாத்தீங்கன்னா போட்ட வைப் சாங். நாங்க பைக் அடிச்சு ரைட் அடிப்போம், ரைட்ல ரைட் கையில வானத்தை பிடிப்போம், தோழனுக்கு தோல் கொடுப்போம், வைப்ல மறந்துப்போம், வைப்ல மறந்துப்போம். நல்லா இருக்குல்ல? பாட்ட சொன்னா பிரதேசிகளா, பாட்ட சொன்ன நானு. ஆடுவனா போடுவனா வெயிட் ஆஃப் ஃபைட் ஒன் பஞ்ச்ல கெலிப்போம், ஆடுவனா ஓடுவனா. இந்த பாட்டு இந்த வைப் கேட்டு 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 எனக்கே அந்த பாட்டு கேட்கும்போது வைபா இருக்கு. எனக்கு பால் டபால வந்து பாத்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் கிரியேட் பண்ண ஒரு சாங்ல இந்த சாங் தான் எனக்கு வைபா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் கூட வந்து பார்த்தேன், என்னன்னா இதுதான். ட்ரெண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா விடுறது கிடையாது. அதை போட்டு மில்க் பண்ணி கலந்து அது சேச்சுரேட் ஆகி நம்மளுக்கே ஒரு கட்டத்துல அப்படியே வெறுப்பாயுது. இந்த மாதிரி இந்த பாட்டை இனிமேல் கேட்கவே கூடாதுன்ற கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டுறானுங்க. இப்போ இந்த ரெண்டு பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஓடிட்டு இருக்கு. இந்த வைபம், இந்த சக்கீராவோட இடுப்பு டான்ஸ் தான். ஆமா guys, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி என்னோட சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்கு. ஸோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் நிறைய வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, signing off, மகேஷ்.